ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டைம் அன்பேக்கிங் வீடியோ பார்த்தோம். எங்கள் மதுரையிலேருந்து கொழும்பு கொண்டு போனதை, அதாவது ஏர்போர்ட் கட்நாயக்கால. இந்த தடவை கொழும்புலேருந்து இங்கே என்ன கொண்டு வந்திருக்கோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது சூப்பரான ஒரு பப்பாயா, அதாவது பப்பாளி பழம் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எங்களோட கார்டனர் அபே அங்கிள் கொடுத்து விட்டார் ஊருக்கு போகிறேன்னு சொல்லவும். ஸோ இது அதுக்கப்புறம் இது கதிர்காமத்துலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட். கதிர்காமம் ட்ரிப் போனப்போ 2 வாங்கிட்டு வந்து வச்சேன். என்னென்னு இனிமேல் அதை அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவுக்கே உரிய ஃபேமஸான லெமன் பஃப், சாக்லேட் பஃப். ஒரு காலத்தில் இதுதான் ஆசையாக இருக்கும். யாருடா நமக்கு வந்து லெமன் பஃப் கொடுப்பாங்க? ஏன்னா சின்னதில் சாப்பிட்டு பழகி அதுக்கப்புறம் வளர வளர இது நமக்கு எப்படா யாராவது வந்து கொடுப்பாங்களான்ற லெவலில் இருக்கும். யாராவது ஸ்ரீலங்கா போயிட்டு வர மாட்டாங்களா லெமன் பஃப்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நான் வாங்கி சாப்பிட்றதே இல்லை மக்களே. இருக்கும்போது நம்ம யாருக்குமே அருமை தெரியாது. அப்படி தான் இப்போ எனக்கு அங்கே இருக்கிறதுனால அதை பற்றி தெரியலை. இது எவ்வளோ வேஃபர்ஸ் பெட்டி பெட்டியாக சாப்பிட்ருப்பேங்கிறது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தவருக்கு தான் தெரியும். இன்றைக்கி அதே மாதிரி இந்த வேஃபர்ஸில் ஒரு வேஃபர் நான் சாப்பிட்றதில்ல. சாப்பிடும்போதே சாப்பிட்றணும், இல்லாட்டி நம்ம சாப்பிடவே மாட்டோம். அப்புறம் நம்ம சாப்பிடணும்னு நம்ம நினைக்கிறப்போ அது சாப்பிட முடியாமல் போயிடும். அதுக்குன்னு நான் சுகர் வந்ததை பற்றி சொல்லலை. இப்போ இன்னும் சுகரும் வரல. வாய் திறக்கக்கூடாது, சொன்னால் அப்புறம் அது ஆளாக வந்து நிற்கும். இதுதான் ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர். நம்ம அங்கே டீ காஃபி போட்டு குடிக்கிறது எல்லாமே. ஸோ அதை இங்கே நான் கொண்டு வந்தேன். 2 பேக்கெட் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நெஸ்டோ மோல்ட். இதுவும் பால்லையும் கலந்து குடிக்கலாம், டீ போட்டும் குடிக்கலாம். ஸோ இது அங்கே உள்ளது நெஸ்டோ மோல்ட். நெக்ஸ்ட் வீவா டீ. டீயில் தான் போட்டு குடிக்கலாம், காஃபியில் போட்டு குடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, நான் இது குடித்ததில்லை. நான் வெறும் இதை வீவாவாக தண்ணியில் கலந்து சுகர் போட்டு தான் குடிக்கிறது. அதுக்கடுத்து இந்த தடவை நான் மாற்றி வாங்கிட்டு வந்திருக்கேன் வட்டவலை. எப்பயும் நான் லாவோஜி தான் வாங்குவேன், இந்த தடவை வட்டவலை வாங்கிட்டு வந்திருக்கேன் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தா இது ராணி சோப். ஸோ ராணி சோப் அங்கே உள்ள ஃபேமஸான சோப், சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லெல்லாம். ஸோ அது கொண்டு வந்திருக்கோம். இது சும்மா ஸ்நாக்ஸ் ஐட்டம். பாருங்க, மிச்சம் மீதி இருக்கிற பாட்டில் தண்டி. அடுத்த பாட்டில். இது சீஸ் பட்டன்ஸ். இதுவும் இங்கே இருக்குது, ஆனால் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வராது. ஸோ இது ஆனியன் பிஸ்கட்ஸ், சும்மா ஸ்நாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்டி பாட்டில். எதுக்குன்னு நினைப்பீங்க? போன தடவை இங்கேருந்து இட்லி பொடி இந்த பாட்டிலில் போட்டேன். அப்போ திருப்பி எம்டி பாட்டிலை கொண்டு வந்து இங்கேருந்து இட்லி பொடி எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள், தேங்காய். அங்கே வீட்டிலருந்து பறித்த தேங்காய், அதை உரிச்சே உணர்ந்தாச்சு, உரிக்காமல் கொண்டு வர முடியாது. இது என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிடக்கூடாதுன்னு இந்த ப்ரௌன் சுகர். ஸோ இது
ஒரு காலத்தில் இது வந்து வாங்க ஆள் இல்லாமல் இருந்தாங்களாம். இன்றைக்கி இந்த ப்ரௌன் சுகர் இங்கே கொண்டிருக்கேன். இங்கே நமக்கு மதுரையில் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் கொண்டு வந்திருக்கேன் இங்கே. இது அது தேங்காய் இப்போலாம் பெரிய சைஸ், அதாவது லொக்கு சைஸ் தேங்காய் கிடைக்க மாட்டேங்குது. மரமெல்லாம் கொஞ்சம் பழசாயிருச்சு போல் வீட்டில் நிற்கிறது. இன்னைக்கு புதுசாக வச்சுருக்க மரத்தில் தான் பார்ப்போம். அது பின்ன 4-5 வருஷம் ஆகும் நமக்கு தேங்காய் கிடைக்க. நெக்ஸ்ட்டு இது அடுத்து என்ன மூட்டைன்னு பார்த்தீங்கன்னா வறுத்த அரசு அரைச்ச இடியாப்பம் மா. இதை புட்டம் வைக்கலாம். ஓப்பன் பண்ணவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொட்டிடுன்றதுக்காண்டி இடியாப்பமாக சிகப்பரிசி மாவை வறுத்து அரைச்சி வல்லெடுத்துறையிலேருந்து எனக்கு அந்த அண்ணா கொடுத்து விடுவாங்க. நம்ம இடியாப்பா அவிக்க மாட்டோம் இங்கே அம்மாவுக்கு. நம்ம இன்னைக்கு நம்ம இடியாப்பா அவிக்கிறதுக்கு பதிலாக கடையில் வாங்கிட்டு போயிடுவோமே, ஈஸியாக தான். இது ஃபுல்லாகவே நமக்கு கிடையாது. ஸோ கட் பண்ணி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். முக்கியமான பொருளை காணாமல் யாழ்ப்பாண கறித்தூள், அதாவது நம்மளோட குழம்பு மிளகாய் பொடி. இங்கே வீட்டில் எப்பயும் அரைப்பாங்க. இது நீ என்னத்தை தாண்டி சமைச்சு சாப்பிட்ற, கொண்டு வா அந்த லட்சணத்தை பார்ப்போமேன்னாங்க. ஸோ அதை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. யாழ்ப்பாண கறிப்போட ஸ்மெல். இது கொஞ்சம் சட்டி, நம்மளுடைய சட்டி மீடியம் சைஸ் சட்டி, அதுக்கான மூடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்கள். அதுக்கப்புறம் இருக்கிறது நம்மளோட 2-3 ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம். ஸோ இதுதான் நம்ம கொண்டு வந்தது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே மதுரையில் சுற்றி பார்க்குறோன்றதை நாளையிலேருந்து பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.